تعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹினுடைய கிருபையால் அத்தாயி ரமலான் எஜித்திமா 2026 அதனுடைய தாலீம் மஜ்லிஸினுடைய அமர்விலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். 100 ட்ரையல்ஸ் ஆஃப் ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற அந்த வரிசையிலே நேற்று நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்விலே அடைந்த கடுமையான சிரமங்களிலே ஒவ்வொரு முறையும் அவர்கள் வஹியை பெறுவதுங்கிறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம பேசிக்கிட்டோம். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதனுடைய தொடர்ச்சியாக அவர்கள் சொல்லுகின்ற பொழுது கூட மிக கடுமையான குளிர்காலத்திலும் கூட ரொம்ப குளிராக இருக்கும். நாங்கள்லாம் பெரிய கம்பளம் ஸ்வெட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணி குளிரை விட்டு எங்களை பாதுகாத்து இருக்க வேண்டிய அந்த கிளைமேட் அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட சில நேரம் வஹி அந்த மாதிரி கிளைமேட்டில் வஹி இறங்கும் போதும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் நெத்தியெல்லாம் அப்படி வேர்த்து நான் பலமுறை கண்டிருக்கிறேன் அப்படின்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிவு செய்கிறாங்க. அப்போ நேற்று நாம் பேசிக்கொண்டதை போல அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, அது ஒரு பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பை அவர்கள் ஏற்கின்ற ஒவ்வொரு சமயமும் அவர்களுக்கு அப்படி ஒரு வகையான மனப்பதட்டமும், அதை கொண்டு போய் சரியான எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் ஒரு சின்ன சேஞ்ச் கூட அதில் வந்துடாமல் அப்படியே டிக்டோவாக எப்படி நமக்கு அந்த வகை சேருதோ அதை அப்படியே சடனாக கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப டஃபஸ்ட்டு ப்ராசஸ் தான் அது. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மிக கடுமையாக அந்த கஷ்டத்தை தாங்கி நமக்கு அதை தந்திருக்கிறாங்க. அப்படி வஹி அவர்களுக்கு வஹிங்கிற இந்த கான்செப்ட், இந்த ப்ராசஸ் அவர்களுக்கு ஹிரா குகையிலே ஸ்டார்ட் ஆயிருச்சு. முதல் வசனம் இக்ர அப்படிங்கிற அந்த வசனம் அவர்களுக்கு இறக்கப்படுகிறது. அப்போ எனக்கு அது ஓத தெரியாதே, நான் படிக்கக்கூடியவனாகமா அன பிகாரியின் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனைத்து 2 முறை சொல்லி 3வது முறை அவர்கள் அந்த வசனத்தை ஓதிடுறாங்க. அதுதானே இப்போ அவர்களுக்கு வசனம் இறக்கப்பட்டது. இதையெல்லாம் அவர்கள் பெற்றுவிட்டு இதை பற்றியான முழு புரிதல் இல்லாமல் ஒரு பதட்டத்திலேயே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வருகிறார்கள். வந்துவிட்டு அதனுடைய கூடுதல் அப்பொழுதுதான் அது நமக்கு தெரியும். அது ரொம்ப ஒரு ஃபேமஸ் சென்டென்ஸ். அது இப்போ வரைக்கும் நம்முடைய இஸ்லாத்திலே எப்பொழுதெல்லாம் அந்த சரித்திரத்தை நம்ம பேசுகிறோமோ அப்பொழுது இந்த பாயிண்ட்ஸை கண்டிப்பாக எல்லாருமே நம்ம சொல்கிறோம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆறுதல் படுத்துவதற்கு, அதாவது எவ்வளவு பதட்டமான நேரத்திலையும் எவ்வளவு கஷ்டமான நேரத்திலையும் ஒரு மனிதனுக்கு நம்மால் எதையுமே செய்ய முடியாட்டி கூட ஆறுதலாக ஒரு 4 வார்த்தை சொன்னால் அவருக்கு அந்த நேரத்தில் அதுவும் ஒரு பெரிய உதவியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த சரித்திரம் நமக்கு ரொம்ப அழகாக சொல்லுது. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்க ஆறுதல் படுத்தின அந்த வார்த்தைகள் தான், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை எந்த நேரத்திலையும் கண்டிப்பாக இழிவு நோக்கி கொண்டு போயிட மாட்டான். அதுக்கு அவங்க சொன்ன ரீசன், ஏன் இழிவு உங்களுக்கு வராது அப்படின்னா, அப்போ அவங்களுடைய குணங்களை வரிசையாக அடுக்குவாங்க. உங்களை மாதிரி நல்ல குணமுடையவர்கள், எல்லாத்தையும் அரவணைக்கக்கூடிய தன்மையுடையவர்கள், மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்புள்ளவர்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் இழிவு வந்துடாது அப்படின்னு சொல்லி பெருமானாருடைய அந்த தன்மைகளை ஃபுல்லாக அவங்க சொல்லும் பொழுது தான் ஓரளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் அப்படியே காமாகிறத நம்மெல்லாம் படிச்சிருக்கிறோம். அப்படி
அவர்கள் அவர்கள் ஆறுதல் படுத்தப்படுகிறார்கள். அதற்கு அப்புறம் பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் அவங்களுக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா, அந்த நிகழ்வுக்கு அப்புறம் வரக்கா இப்னு நௌஃபல் அவங்கள்ட்ட போய் விளக்கங்கள்லாம் கேட்டுட்டு அப்புறம் வந்துட்டு, அதுக்கப்புறம் அது அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. அதாவது முதல் வகை ஒன்று வருகிறது, அது வந்ததுக்கு அப்புறம் அது சம்பந்தப்பட்ட விளக்கங்களை அங்கங்க பெருமானார் கேட்டு புரிகிறார்கள், தெரிகிறார்கள். தனக்கு என்ன நடக்குதுங்கிறத அவங்க ஃபீல் பண்றாங்க. அவங்க வந்து அதை முழுசா புரியுறாங்க. புரிஞ்சிட்ட அப்புறம் அதுக்கடுத்து வரலாறு என்ன சொல்லுதுன்னா, அங்கங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அடிக்கடி பார்க்குறாங்க. பெருமானாருடைய கண்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெரிகிறார்கள். ஆனால் எந்த செய்தியும் சொல்லாம போறாங்க. அதாவது அங்கங்க அவர்களுடைய மனித உறவில் அவர்களுக்கு தெரிகிறது ஜிப்ரீல் தான், அவங்க தான் அங்கங்க நிற்கிறாங்க, இவங்க கண் முன்னாடி தென்படுறாங்க. பட் எந்த செய்தியுமே இல்லை. இப்படியே கிட்டத்தட்ட பல கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் அதிகபட்சமாக 6 வாரங்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களுக்கு நெருக்கமாக இப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குகையிலிருந்து அந்த முதல் வசனத்தை பெற்றதற்கு பிறகு ஜிப்ரீலை அங்கங்க பார்க்குறாங்க. பட் வந்து எந்த ஒரு செய்தியும் அவர்களுக்கு கொடுக்கப்படலை, எந்த ஒரு இறை செய்தியும் அவர்களுக்கு வழங்கப்படலை. இது பெருமானாருக்கு கூடுதல் டென்ஷன் ஆகுது. என்ன அப்படின்னா, ஏன் என்ன 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 பிரச்சனை? அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்துட்டான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிட்டோம். முதல் வகையும் நமக்கு கொடுக்கப்பட்டதுங்கிறது ஒரு தீர்க்கமா கான்ஃபிடென்ட்டா நம்ம எல்லாம் தெரிஞ்சாச்சு. அடுத்து சமூகத்தினுடைய பணியை எடுத்து அல்லாஹ்வை கொண்டு போய் நம்ம சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அந்த இதை நம்ம எல்லாம் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வர்றாங்க. ஆனா எதுவுமே சொல்லாம போறாங்க. கண்ணுக்கு தெரியுறாங்க, பட் வந்து எந்த செய்தியுமே வரமாட்டேங்குதுன்னு இப்ப பெருமானாருக்கு ரொம்பவே டென்ஷன் கூடுது. என்னடா அது, மறுபடியும் அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்துட்டு மறுபடியும் வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிட்டானோ. இப்ப அவங்களுக்கு வந்து அவர்களுடைய வாழ்நாளிலே ஏற்பட்ட கஷ்டங்களில் இதுவும் ஒரு பெரிய கஷ்டமாக சொல்லப்படுகிறது. அந்த 6 வார காலங்கள் அவங்க வந்து வீட்டுல புலம்பி தள்ளிடுவாங்களாம். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட வந்து இப்படிதான் அடிக்கடி என் கண்ணுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தெரியுறாங்க, ஆனா எதையுமே சொல்ல மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியுது அவங்க தானே அப்படின்னு தெரியுது. ஒருவேளை என்னுடைய மாயையா அல்லது எனக்கு தான் அப்படி தோணுதா, உண்மையிலே வந்து எனக்கு வந்து அல்லாஹ் வந்து என்னை தேர்ந்தெடுத்தது உண்மையா, இப்படிலாம் அவர்களுக்கு பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்ப கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மறுபடியும் சொன்னாங்க, இப்ப நீங்க அடுத்து உங்க கண்ணுக்கு ஜிப்ரீல் தெரிஞ்சா என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெரியும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்களாம், இப்ப என் கண்ணுக்கு ஜிப்ரீல் தெரியுறாங்க அப்படின்னு. இப்ப என்னுடைய ரைட் சைடு வாங்க, இந்த சைடு வந்து நின்று பாருங்க தெரியுறாங்களான்னு கேட்பாங்களாம். தெரியுறாங்க. ஃப்ரண்ட் நின்று பாருங்க தெரியுறாங்கன்னு சொல்லுவாங்க. பேக் சைடு நின்று பாருங்க, ரைட் சைடு லெஃப்ட் நின்று பாருங்க தெரியுறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய அந்த கூந்தலை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு தலையை வந்து க்ளோஸ் பண்ணி மறைச்சு தானே வச்சிருப்பாங்க பெண்கள், அந்த கூந்தலை வந்து விரிச்சு விட்டுட்டு இப்போ உங்களுக்கு ஜிப்ரீல் தெரியுறாங்களான்னு பாருங்கன்னு சொல்லி, இப்போ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்களா, நீங்க பார்க்கறது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான். ஏன்னா இவங்களுக்கு பெருமானாருக்கு என்ன சந்தேகம் வந்துரும்னா, அவங்களுக்கு ஓவரா அதை சிந்திச்சு என்னடா அது நம்ம ஒதுக்கப்பட்டுட்டோமே, முதல் வசனம் வந்ததோட அதுக்கடுத்து அல்லாஹ் நம்மகிட்ட எந்த ஒரு வகையை நமக்கு வரலையேங்கிற அந்த கவலையில இவங்களுக்கு என்ன தோண ஆரம்பிச்சிருச்சுன்னா, நமக்கு ஏதோ சம்திங் ப்ராப்ளம் ஆயிருச்சு, நமக்கு கண்ணுக்கு தெரிகிறதே முதல்ல அது ஜிப்ரீலே கிடையாது, ஏதோ ஒரு மாயை நம்ம கண் தோற்றதுக்கு சைத்தானுடைய வஸ்வசாவா அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு சிந்தனை ஏற்பட்டுருச்சு. அப்ப கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க விளக்கம் சொன்னாங்களாம், இது இல்ல, இது வந்து ஜிப்ரீல் தான். ஏன்னா எப்ப வந்து மலக்குகள் வந்து பெண்களுடைய மறைவிடங்கள், அதாவது அந்த கூந்தல் வந்து ஓப்பனா இருக்குன்னா அது அவுரத்துல தானே வரும். இப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல மலக்கு அங்க இருக்க மாட்டாங்க. அப்ப இது உண்மையிலே நீங்கள் பார்ப்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தான், கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும், நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்துவாங்களாம். அப்ப ஒரு நாள் அப்படி யதார்த்தமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உண்மையான உருவத்தை, அதாவது 600 ரெக்கைகளை கொண்டு வானத்தில் பூமியில் இருந்து வானம் வரைக்கும் உள்ள அவர்களுடைய அந்த அசல் ஒரிஜினல் அந்த உருவத்தை அவங்க பார்த்து, அவங்களுடைய அசல் அந்த தோற்றத்தை அவர்கள் பார்த்து அவர்களுக்கு கூடுதல் பதட்டம் உண்டாயிடும். அதுக்கப்புறம் தான் வருவாங்க, வீட்டுக்குள்ள வந்து போத்தி படுத்துக்குவாங்க. அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய அடுத்த வசனம் இறங்கும், யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்சிர், போதும் நீங்க
போத்தி படுத்திருக்கிறவங்களே எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்லிட்டு ஃபஅன்திர், இனி நீங்க உங்களுடைய சமுதாயத்துக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டிய பணியை நீங்க தொடங்குங்கன்னு சொல்லி அடுத்த வசனம் வந்ததற்கு பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் அப்படியே நார்மலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்ப இந்த வஹீங்கிற அந்த 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 கான்செப்டை வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடங்கியது ஒரு பெரிய அதை அதை அவங்க தாங்கிக்கிட்டது பெரிய சிரமம் அப்படின்னா, அதற்கு அடுத்தடுத்து அந்த அந்த கேப் கொடுத்தது. அப்ப பெரியார்கள் சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பொறுமை அங்கே சோதிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் மறுபடியும் நமக்காக அவங்க காத்திருக்கிறாங்களா? அந்த அதிலிருந்து எழுதக்கூடிய செய்தியே அதுதான். காத்திருக்கணும். எதனாலும் வந்து எந்த ஒரு பெரிய விஷயமும் உனக்கு கிடைப்பதற்கு முன்பு நீ சில காலங்கள் அது உனக்கு கிடைக்கும் வரைக்கும் அது சரின்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு, நல்லதுன்னு பட்டுருச்சுன்னா அதற்காக நீ காத்திருக்க வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக இருக்குங்கிறத தான் இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வாழ்க்கை சொல்லுது அப்படிங்கிறத தான் பெரியார்கள் நமக்கு எல்லாம் சொல்கிறார்கள். அதனால எதையுமே வந்து இன்னைக்கு நைட்டு ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு காலையில முழுமைப்படுத்தின மாதிரி எந்த ஒரு சம்பவமும் இல்லை அப்படிங்கிறது தான் பெருமானாருடைய வாழ்வு நமக்கு சொல்கிறது. அவ்வளோ பெரிய அந்த சாம்ராஜ்யத்தினுடைய தொடக்கமே வந்து காத்திருப்புல தான் உங்களுக்கு தொடங்கி இருக்கு. அந்த ஒரு 6 வார காலங்கள், அந்த 2 மாத காலத்துக்கு நெருக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு நீங்க யோசிங்க. ஒவ்வொரு நாளும் அவர்கள் கடந்தது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்களுடைய இடத்திலிருந்து நம்ம திங்க் பண்ணாதான் அதை கடந்தது எவ்வளவு கஷ்டங்கிறது தெரியும். கண்டிப்பா நைட்டு தூக்கம் வந்திருக்காது. பல நாட்கள் அவர்கள் தூக்கத்தை இழந்திருக்கணும். பல நாட்கள் அவங்க வந்து நிம்மதியை இழந்திருக்கணும். அதனுடைய வெளிப்பாடு தானே ஹதீஜா நாயகிட்டு போய் புலம்பி தள்ளி அவங்க வந்து அந்த ஆறுதல்கள்லாம் சொல்ல வேண்டிய சூழல்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால பெருமானார் காத்திருந்த அந்த 6 வார காலங்கள் இருக்கே, அது நம்முடைய சமுதாயத்தினுடைய இஸ்லாம் தொடங்கியதற்கான முக்கிய காலமாக அது சொல்லப்படுகிறது. அந்த நேரத்துல மட்டும் லைட்டா கொஞ்சம் அர்ஜென்ட், கொஞ்சம் அவசரப்பட்டிருந்தா அந்த 6 வார காலங்களை அவங்க கடக்காம எதையாவது, அதான் அல்லாஹ்வுடைய நாட்டம், கண்டிப்பாக அவர்கள் அதை கடந்திருப்பார்கள். அது நமக்கு எந்த வகையான சந்தேகமும் இல்லை. ஆனாலும் அந்த நேரத்துல ஏதாவது ஒரு 1 டே பிஃபோர் அல்லது ஒரு 2 டேஸ் பிஃபோர் அல்லது ஒரு 1 வீக் பிஃபோர் ஒரு சின்ன அர்ஜென்ட் அவங்களுக்கு ஏற்பட்டிருந்தா, ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்தா, நம்முடைய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய தொடக்கம் எப்படி இருந்திருக்குங்கிறது கூட நம்மளால சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் அந்த வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்கிறார்கள். எனவே அல்லாஹு தஆலா சில நல்ல விஷயங்களை நமக்கு தாமதமாக தந்தாலும், சில நல்ல விஷயங்கள் நமக்கு வர தாமதமானாலும் அதை காத்திருந்து இறை பொருத்தத்தோடு அதை பெறக்கூடிய ஒரு பொறுமைசாலிகளாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.